Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல கன்வென்ஷனோட பார்ட் 6 அதாவது ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதோட வந்து இந்த கன்வென்ஷன்ஸ் முடியுது. டோட்டல் 19 கன்வென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கன்வென்ஷன்ஸும் மீதி இருக்கிற 5 பார்ட்ஸாக நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க டெஃபினட்டாக அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து கோரிலேஷன் புரியும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் மெடிக்கல் கோடிங் ஒன்லியாக சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. லெட்ஸ் பிகின். ஆல்ரைட், 14th கன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 8th கன்வென்ஷனாக அண்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். சேம் டு சேம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் புக்கில் போய் ஒரிஜினலாக 8th கன்வென்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா C14th கன்வென்ஷன் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. 14th கன்வென்ஷன் இந்த 14th போட்டு அண்டுன்னு போட்டு அதுக்கு கீழே தான் இந்த பேராகிராஃப் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பிளனேஷன் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நான் அங்கேயே வந்து அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்போவே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காம அதையும் நீங்கள் செக் பண்ணிப்போங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒன்ஸ் அகேன் இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அண்டை வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம், அதாவது எப்படி எடுத்துக்கணும், அது எப்படி மீனிங் ஆகுது ICD-10-CM புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அல்லதுன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி மற்றும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அதாவது அண்டை வந்து அண்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆர் அப்படின்னும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன், டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ், ஓகேங்களா, and tuberculosis of bone and joints. அதாவது tuberculosis of bone-நாலும் சரி, tuberculosis of joint-நாலும் சரி, tuberculosis of bone and joints இது எல்லாமே சப்கேட்டகரி A18.0ல தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி அந்த 8th கன்வென்ஷனில் அந்த புக்கில் இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் பிக்சரோட சேர்த்து கொடுத்துருப்பேன். அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் கிளாரிட்டி. ஆல்ரைட், அந்த அண்டுக்குரிய எக்ஸாம்பிள் பிக்சர் இங்கே பாருங்கள். டியூபர்குலோசிஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸோட ஃபோட்டோ காப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், அதுக்கு கீழே போன் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், டியூபர்குலோசிஸ் அதுக்கு கீழே ஜாயின் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேப்லா லிஸ்ட்டில் போய் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் A18 இருக்கா, டியூபர்குலோசிஸ் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதை வந்து அண்டுன்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், ஆர்னு இன்டர்பிரட் பண்ணிட்டு ரெண்டும் ஒரே கேட்டகரி கீழே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இதில் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய கன்வென்ஷன் வந்து ஆக்சுவலாக 15th கன்வென்ஷனாக வந்து நம்ம வித்து பார்க்கணும். வித்து கன்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப பெரிய கன்வென்ஷனாக இருக்கிறதுனால அது தனி வீடியோவாக பார்ட் 5 ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 16th C and C ஆல்சோ கன்வென்ஷன் பற்றி பார்க்கலாம். ICD-10-CM புக்கில் உங்களுக்கு சி அப்படின்னு வந்து இப்போ ஏதாவது ஒரு டிசீஸ் பக்கத்தில் ஒரு மெயின் டேர்ம் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங், சி ஆல்சோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங். ஃபர்ஸ்ட் வந்து சி அப்படின்னு அந்த மெயின் டேர்முக்கு பக்கத்தில் ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற ஒரு டேர்மை போய் அவங்க வந்து சி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட்டில், ஓகேங்களா. அப்போது அந்த பக்கத்துலேயே சின்னு கொடுத்துருக்குற அந்த டேர்மை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு டிசீஸை வந்து நீங்கள் தேடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபீவர் அப்படிங்கிறது வந்து இது டிசீஸ் கிடையாது, சிம்டம். உங்களுக்கு சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஃபீவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபீவரில் போய் எஃப்ல போய் தேடுறீங்க. அப்போ ப்ராக்கெட் கொடுத்துட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு சி அப்டாமினல் பெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து irrelevant தான், மறுபடியும் இது எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சி அப்டாமினல் பெயின் அப்படின்னு கொடுத்து அந்த ப்ராக்கெட்டில் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து அப்டாமினல் பெயினில் போய் நீங்கள் அங்கே போய் அந்த அப்டாமினல் பெயினுக்கு நேராக என்ன மெடிக்கல் கோடு கொடுத்துருக்காங்களோ அந்த கோடை கொடுக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி அந்த அப்டாமினல் பெயினுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே போய் தேடும் பொழுது அங்கே வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஸ்பெசிஃபிசிட்டி இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிசிட்டி தருவாங்க, இல்லாட்டி அதுக்கேற்ற அப்ராப்ரியேட் கோட் தருவாங்க. ஸோ டெஃபினட்டாக எந்த ஒரு டிசீஸ் பக்கத்துலையோ இல்லை ஒரு கண்டிஷன் பக்கத்துலையோ அந்த மெயின் டேர்முக்கு நேராக ப்ராக்கெட்ல சீனு கொடுத்து அதுக்கு பக்கத்துல என்ன டிசீஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டிசீஸை கண்டிப்பா நீங்க போய் ரெஃபர் பண்ணி அந்த இதுக்குரிய மெடிக்கல் கோடு தான் வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சி ஆல்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் அந்த சீனு கொடுக்கறதுக்கு பதிலாக சி ஆல்சோ அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்து வேற ஏதாவது டிசீஸோ கண்டிஷனோ கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ சி அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சி ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா போய் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டா அந்த சி ஆல்சோ பக்கத்துல என்ன டிசீஸ் சொல்லியிருக்காங்களோ மேபி
வேணும்னா அங்க போய் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த டிசீஸுக்கும் அந்த சி ஆல்சோன்னு கொடுத்து ஒரு டிசீஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிசீஸுக்கும் சேமான கோடு தான் வரும், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கோடு தான் வரும். அதனால தான் சி ஆல்சோக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனை போய் நீங்கள் திரும்ப ரீசெக் பண்ணணும்னு என்ன சொல்றது, நாட் நெசசரி. நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ICD-10-CM ஓட அல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து அந்த எக்ஸாம்பிள் போட்டோ காப்பி உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன், சி அண்ட் சி ஆல்சோக்காக. இந்த ரெட் கலர் புல்லட் பாயிண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இங்க வந்து ஓவர் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு மெயின் டேர்ம் பாக்குறீங்க. ஓவர் நியூட்ரிஷனுக்கு பக்கத்திலேயே சீன் கொடுத்து ஹைப்பர் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா நம்ம வந்து ஹைப்பர் எலிமினேஷனை போய் பார்த்தாதான் இந்த ஓவர் நியூட்ரிஷன் கூடிய கோடு நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஹைப்பர் எலிமினேஷனை வந்து ஹெச்ல போய் தேடி பார்க்கும் பொழுது ஹைப்பர் எலிமினேஷன் R63.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடு தான் வந்து ஓவர் நியூட்ரிஷன் அண்ட் ஹைப்பர் எலிமினேஷன் ரெண்டுக்குரிய கோடு. அதாவது நீங்க கூகுள் எடுத்துட்டு ஓவர் நியூட்ரிஷன் அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணி பாருங்க, மீனிங் என்ன வரும் அப்படின்னா அதர்வைஸ் நோனஸ் இல்லாட்டி அல்லது அப்படின்னு கொடுத்துட்டு ஹைப்பர் எலிமினேஷன் கொடுத்துருக்கலாம். அதாவது என்னன்னா இது ரெண்டுமே நியூட்ரிஷன் லெவல் வந்து அதிகமாக சப்ளை பண்றது அந்த மாதிரி அர்த்தம். மேபி நீங்க ஹைப்பர் எலிமினேஷன் மட்டும் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வரும். நீங்க ஓவர் நியூட்ரிஷன் ரெண்டுமே சேர்ந்து படிச்சு கம்பேர் பண்ணும்பொழுது தெரியும். அதாவது என்னன்னா ஆக மொத்தத்தில் அதிக அளவு நியூட்ரிஷன் சப்ளை பண்றது கிடைக்கிறது அந்த மாதிரி தான் மீனிங் வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஓவர் நியூட்ரிஷனாலும் ஹைப்பர் எலிமினேஷனாலும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். பட் ஓவர் நியூட்ரிஷனை விட ஹைப்பர் எலிமினேஷன் அப்படிங்கிறது மோர் இன்டு மெடிக்கல் டெர்மினாலஜி. மேபி அதனால அவங்க வந்து ஹைப்பர் எலிமினேஷனுக்கு மட்டும் உங்களுக்கு தனியா அந்த இதுல போய் பார்க்கும்பொழுது கோட் கிடைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க பார்க்கலாம். சி இங்க பாருங்க, இங்க வந்து ஃபிங்கர் கொடுத்துருக்காங்க, சி டிஃபார்மலிட்டி ஃபிங்கரை போய் பார்க்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக எப்போ சீனு கொடுத்துருந்தாலுமே அங்கே என்ன வார்த்தை இங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த வார்த்தைக்கு நேராக போய் கோடு இருந்தால் கோடு கொடுக்கலாம், இல்லாட்டி அதுக்கு கீழே வந்து மோர் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு நேராக இருக்கிற கோட்ஸை நம்ம கொடுக்கலாம். ஆல்ரைட். ஸோ இங்கே பாருங்க, இன்னொன்று ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா சி ஆல்சோ ஹைப்பர் செக்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்பர் செக்ரேஷன்னாலும் ஓவர் ப்ரொடக்ஷன்னாலும் நம்மளாலேயே இங்கிலீஷ்ல வந்து மீனிங் புரிஞ்சுக்க முடியுது. ஓவர் ப்ரொடக்ஷன்னா என்னன்னா ப்ரொடக்ஷன் அதிக அளவுமா கொடுக்கறது. ஹைப்பர் செக்ரேஷன்னாலுமே ஹைப்பர்னா என்னன்னா அதிக அளவு, செக்ரேஷன்னா என்ன ப்ரொடக்ஷன் நிறைய செக்ரேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, ACTH E27.0. ஓகேங்களா? இதே நம்ம ஒருவேளை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும், இதை செக் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் செக்ரேஷனா சி ஆல்சோ அதையும் பார்க்கலாம், நீங்க அங்கேயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் ஹைப்பர் செக்ரேஷனுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்கன்னு. இங்க பாருங்க, ஹெச்ல போய் நம்ம மெயின் டேர்ம்ல பார்க்கும்பொழுது ஹைப்பர் செக்ரேஷனுக்கு E27.0 கொடுத்துருக்காங்க. அதே கோடு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓவர் ப்ரொடக்ஷனுக்கு சி ஆல்சோ ஹைப்பர் செக்ரேஷன் கொடுத்துட்டு E27.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே கோடு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இங்க கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, ACTHன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. இங்க பாருங்க, ACTHன்னு இங்கேயும் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நாட் அசோசியேட்டட் வித் குஷன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஒன்னுக்கு ஒன்று சினானிம்ஸா வர்றது. ஸோ அதனால நீங்க அதே கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஸோ 17th பார்க்க போற கன்வென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட் ஆல்சோ கன்வென்ஷன். கோட் ஆல்சோ அப்படின்னா ICD-10-CM புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கண்டிஷனுக்கு, அதாவது ஒரு டிசீஸ்க்கு வந்து மேபி 2 கோடு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு டயாபெட்டிஸ் வித் லெஃப்ட் ஃபுட் அல்சர் இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு லெஃப்ட் ஃபுட்ல அல்சர், டயாபெட்டிக் அல்சர் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கோடு புக்ல போய் தேடி பார்க்கும்பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்க போற கோடு என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, டயாபெட்டிஸ் வித் ஸ்கின் காம்ப்ளிகேஷன் ஆர் டயாபெட்டிஸ் வித் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு கோடு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த கோட்ல இங்க காலில் அல்சர் இருக்கு, அதாவது ஃபுட்ல லெஃப்ட் ஃபுட்ல அல்சர் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த கோட்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அதுல வரவே இல்லை, அது இன்க்ளூட் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்டா ஒரு கோடு, ரெண்டாவதா ஒரு கோடு இதுக்கு தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா அந்த ஃபுல் டிசீஸோட டிஸ்கிரிப்ஷனும் இது ஃபுல்ஃபில் ஆகாததுனால நம்ம இன்னொரு கோடு கொடுக்க போறோம். அது என்ன கோடு அப்படின்னா லெஃப்ட் ஃபுட் அல்சர். அந்த கோடை நம்ம தனியா கொடுப்போம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கோடு கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதுதான் இவங்க மீன் பண்றாங்க.
இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 கோடு கொடுக்கணும். மேபி ரெக்வயர் ஆகலாம், தேவைப்படலாம், அவங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்ல. ஏன்னா இது ஒவ்வொரு டிசீஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லைங்களா, ஒவ்வொரு டிசீஸோட டிஸ்கிரிப்ஷனையும் பொறுத்து இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்படி நீங்க கொடுக்கலாம், தேவைப்பட்டா நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா கொடுக்கும் பொழுது அந்த சீக்வன்சிங் இருக்கு பாத்தீங்களா, சீக்வன்சிங்னா என்னன்னா எதை ஃபர்ஸ்ட் கொடுக்கறது எதை செகண்ட் கொடுக்கறது, அந்த சீக்வன்சிங் வந்து அவங்க எதுக்காக அட்மிட் ஆனாங்களோ, நீங்க மேபி இதை வந்து சீக்வன்சிங் நீங்க டைரக்டா எதை மென்ஷன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்டா நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, நம்ம பிரைமரி டயக்னோசிஸ் PDX அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் மெயினா இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பிரைமரியா கொடுக்கணும், PDX-ஆ கொடுக்கணும், பிரின்சிபலா கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து இதை தான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் நாங்க வந்து சொல்லல. அது எதை பொறுத்து அப்படின்னா பேஷண்ட் என்ன ரீசனுக்காக அட்மிட் ஆனாங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் தி என்கவுண்டர். சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் தி என்கவுண்டர்னா என்ன, எந்த ஒரு ரீசனுக்காக அட்மிட் ஆனாங்களோ அதை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஏதோ ஒரு டிசீஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகல, அந்த கோடை நீங்க வந்து ரீட் பண்ணி பாக்குறீங்க, ஃபுல்லா உங்களுக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி கோட் ஆல்சோ அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, C அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டேப்லா லிஸ்ட்லயும் ஆல்பபெட்டிக் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அதை கிராஸ் வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கோட் ஆல்சோ அப்படின்னு கண்டிப்பா நோட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன அர்த்தம், நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுவும் ஃபுல்ஃபில் ஆகல, நம்ம டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி கோட் ஆல்சோ நோட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா இன்னொரு கோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டா இன்னொரு கோடு வந்து நம்ம போட்டு அந்த டிசீஸோட எல்லா மீனிங்கும் உள்ள அடங்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சீக்வன்சிங் முன்னாடி எது கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து அதே இன்டர்வியூல சொல்லும்போது முன்னாடி எது கொடுக்குறோம் பின்னாடி எது கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. சீக்வன்சிங் அப்படிங்கறத நீங்க மீன் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்வன்சிங் பத்தி அவங்க மெயினா மீன் பண்றது என்னன்னா, நாங்க வந்து 2 கோடு ரெக்வயர்ட் ஆகும் தான் சொல்றோம், தேவைப்பட்டா நீங்க 2 கோடு கொடுக்கலான்னு தான் சொல்றோம். ஆனா எந்த கோடை வந்து பிரைமரியா கொடுக்கணும் எந்த கோடை செகண்டரியா கொடுக்கணும் அப்படிலாம் நாங்க எதுவுமே இங்க சீக்வன்சிங் கைட்லைன் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அந்த சீக்வன்சிங் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் என்கவுண்டர். எதுக்காக வந்தாங்களோ அதை பொறுத்து தான் இது வந்து நம்ம சீக்வன்ஸ் பண்ணணும். 2 கோடு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அதுதான் செகண்ட் கொடுக்கணும்னு நாங்க எதுவுமே சொல்ல வரல அப்படின்னு சொல்றாங்க. டிஃபால்ட் கோட் அப்படின்னா என்னங்கிறதா நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ICD-10-CM ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல அந்த மெயின் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிசீஸ், அதுக்கு நேரா ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதுதான் டிஃபால்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா இந்த டிஃபால்ட் கோட்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மெயின் டேர்ம் இல்லாட்டி அன்ஸ்பெசிஃபைடு கோட் ஃபார் த கண்டிஷனை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுக்கு அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்பண்டிசைட்டிஸ். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டர் வந்து அப்பண்டிசைட்டிஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார்ட்ல. ஆனா அந்த அப்பண்டிசைட்டிஸ் வந்து அக்யூட்டா இருக்கா இல்ல கிரானிக்கா இருக்கான்னு மென்ஷன் பண்ணல. அதாவது இப்பதான் இருக்கா, புதுசா வந்திருக்கா, இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிபிசிட்டி மென்ஷன் பண்ணல. ஏன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், 2 ஸ்பெசிபிசிட்டிக்கும் தனித்தனி மெடிக்கல் கோடு இருக்கு. அதனால வந்து நம்ம என்ன ஸ்பெசிபிசிட்டின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல தெரியாத காரணத்தினால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பண்டிசைட்டிஸோட டிஃபால்ட் கோடை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டிஃபால்ட் கோடு என்னவா இருக்கும், அப்பண்டிசைட்டிஸ்க்கு நேராக நீங்க போய் பார்க்கும் பொழுது ஒரு கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஃபால்ட் கோடை நீங்க வந்து கோட் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி இது வந்து புக்ல கொடுக்காத ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க டிஃபால்ட் கோட் நீங்க செக் பண்றேன் அப்படின்ட்டு ஸ்பெசிபிசிட்டி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த மெயின் டேர்முக்கு நேராக இருக்கிற அந்த முழுமையடையாத கோடு, இந்த ப்ராப்பரா ஒரு சில கோடுக்கெல்லாம் வந்து 5 கேரக்டர் தேவைப்படும், ஒரு சில கோடுக்கெல்லாம் வந்து 4 கேரக்டர் தான் வரும், அதாவது 4 லெட்டர்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ அப்படி வரும் பொழுது நீங்க வெறும் 3ஓட டிஃபால்ட் கோடுக்கு நேரம் வெறும் 3 தான் இருக்கும், 4 தான் இருக்கும், பக்கத்துல 5 போட்டு டிக் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதை பார்க்காம அதே கோடை கொடுத்துடக்கூடாது, நீங்க வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் டேப்லா லிஸ்ட்ல போயிட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், கரெக்டான கோடு எடுக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு டிப்ஸ். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ICD-10-CM ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டோ காப்பி எடுத்து வச்சிருக்கேன். பேங்க்ரைட்டிஸ் இருக்கு பாருங்க, இங்க இது ஒரு மெயின் டேர்ம். இதுக்கு நேரா இங்க பாருங்க K85.9 கொடுத்துருக்காங்க. இதுதான் பேங்க்ரைட்டிஸ்க்குரிய டிஃபால்ட் கோட். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஸ்பெசிபிசிட்டி, இங்கே அக்யூட்டி இருக்கு, க்ரானிக் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரியல அப்படிங்கும் பொழுது நீங்க டெஃபினட்டா இந்த டிஃபால்ட் கோடை கொடுக்கலாம். இது ஒரு முழுமையான கோடு தான். ஏன்னா இங்க பக்கத்துல பாருங்க, இங்க பாருங்களேன், இங்க மேல டியூமர் இருக்கு, சிண்ட்ரோம் ஆர் டியூமர் அப்படின்னு இருக்கு. இது என்னது, C34.1 இங்க கொடுத்துட்டு டிக் போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த கோடு வந்து முழுமையாடல. நான் என்ன சொன்னேன், எப்படினாலும் இதையும் நீங்க டேப்லா லிஸ்ட்ல எடுத்து கொண்டு போய் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இதையும் நீங்க செக் பண்ணிப்பீங்க. ஸோ இங்க இப்படி இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொரு கோடு நமக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது, வேற ஏதாவது கோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு க்ளூ தான், ஒரு சின்ன க்ளூ. ஸோ அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லை.
நீங்கள் டேப்லா லிஸ்ட்டில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணாலும் இந்த கோடு வந்து ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு பேங்க்ரைடைட்டிஸ் அப்படின்னு அக்யூட் பேங்க்ரைடைட்டிஸ் அந்த மாதிரி வந்துடும். இது வந்து நீங்கள் ஒரி பண்ண தேவை கிடையாது, எப்படி அக்யூட் பேங்க்ரைடைட்டிஸ்ன்னு வரலாம் அப்படின்னு. பிகாஸ் இது வந்து ஒரு டிஃபால்ட் கோட். இங்கே பாருங்க, அக்யூட்டு அதுக்கும் இந்த கோடு தான் கொடுத்துருக்காங்க. பட் க்ரானிக்கு வந்து வேறு கோட் கொடுத்துருக்காங்க, K86.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அடிஷ்னலாக இது செகண்டரியாக கொடுக்கும் பொழுது இம்பேக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு வேறு மாதிரி இருக்கும், இதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆல்ரைட், ஸோ நம்ம அதை பற்றிலாம் வரி பண்ணி தேவைக்கூடாது, நம்ம கரெக்டான கோடு இருக்கணும், அதுதான் நம்மளோட மோட்டோ. ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் கோடவா K85.9 கொடுத்துடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இசோஃபேஜைட்டிஸ் இருக்குது, இதுக்குரிய டிஃபால்ட் கோடு வந்து K20.9. இசோஃபேஜைட்டுக்கு ஃபர்தராக உங்களுக்கு எதுவுமே தெரியல, வேறு எதுவும் ஸ்பெசிஃபிசிட்டி தெரியல, இல்லை வேறு எதுவுமே இதுக்கு அசோசியேட்டடாக கொடுக்கல அப்படிங்கும் பொழுது நீங்கள் வெறும் இசோஃபேஜைட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா K20.9 அதை வந்து டேப்லா லிஸ்ட்டில் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த கோடை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுதான் டிஃபால்ட் கோடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 19th கன்வென்ஷன், கோட் அசைன்மெண்ட் அண்ட் கிளினிக்கல் கிரைட்டீரியா. இந்த கன்வென்ஷன் தான் ICD-10-CM ஃபைனல் லாஸ்ட் கன்வென்ஷன். இதோட கன்வென்ஷனே வந்து முடியுது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், அதுக்குரிய எந்த கிளினிக்கல் கிரைட்டீரியாவும் நீங்கள் செக் பண்ண தேவை கிடையாது. அந்த டிசீஸ்க்குரிய மெடிக்கல் கோடை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் கிரைட்டீரியா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளினிக்கல் கிரைட்டீரியா அப்படின்னா என்னென்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசீஸ்க்கு உரிய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், எலிவேட்டட் ஏதாவது லெபார்டரி லெவலு, இல்லை அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன போயிருக்கு, இல்லை ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுக்காக கேர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தூரம் கவனம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக என்ன கவுன்சிலிங் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும். அதுதான் வந்து கிளினிக்கல் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கிளினிக்கல் கிரைட்டீரியாவும் அதுக்கு மீட் ஆகணும்னு தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக டாக்டர் சொன்னாலே போதும், அந்த கோடை, அந்த டிசீஸ்க்குரிய கோடை வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கன்வென்ஷனில் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் வந்து எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எய்ட்ஸுக்குரிய கோடை அந்த பேஷண்ட்டுக்கு கோட் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த கன்வென்ஷனில் மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு இதை கேட்காம விட்டுறாதீங்க. இந்த இது வந்து முற்றிலும் என்ன சொல்றது, மாறுபட்டதா வேறுபட்டதா, இது ரொம்ப ரொம்ப வந்து கான்ஃப்ளிக்ட் ஆயிருக்கு. தயவு செஞ்சு இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே இந்த கன்வென்ஷனை அப்ளை பண்ணக்கூடாது. இன்டர்வியூஸ்லயும் வந்து இருந்துச்சுன்னா நான் அப்படியே கொடுத்துருவேன் அந்த மாதிரி நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது ரொம்பவே கான்ஃப்ளிக்டான ஒரு சென்சிட்டிவான கன்வென்ஷன் வச்சுக்கோங்களேன். வை? பிகாஸ் ஒரு கிளினிக்கல் கிரைட்டீரியா பார்த்து தான் ஆஸ் அ கோடராக நம்ம வந்து எப்பயுமே கோட் பண்ணுவோம். அது பிரைமரி டயக்னோசிஸாக இருந்தாலும் சரி, செகண்டரி டயக்னோசிஸாக இருந்தாலும் சரி. அதாவது என்னன்னா, நான் அடுத்தடுத்து நம்பர்ஸ் நம்ம சீக்வன்ஸ் பண்ணுவோம்ல, கோட் கொடுப்போம்ல, நிறைய கோடு, அந்த மாதிரி கோட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த பிரைமரி பிரின்சிபல் டயக்னோசிஸாக இருந்தாலும் சரி, எப்பயுமே அது வந்து கிளினிக்கல் கிரைட்டீரியாவை மீட் பண்ணுதான். அதுக்குரிய சைன்ஸ் அண்ட் சிம்டம் இருக்கா, ட்ரீட்மெண்ட் போயிருக்கா, அதுக்கு லெபார்டரி வேல்யூஸ் இருக்குது எப்படி இருக்குது, இல்லை அதுக்கு என்ன மாதிரி அவங்க ஃபோக்கஸ் எவாலுவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இவாலுவேட் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் முதல்ல ஒரு கோடே நம்ம கொடுக்கணும். ஆஸ் அ கோடரா அதுதான் நம்மளோட ஜாபும் கூட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு டிசீஸ் டாக்டர் சொல்லியிருக்காங்கங்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு எந்த டிசீஸுமே கொடுக்கவே கூடாது 99%. அதுவும் இந்த மாதிரி இப்போ எய்ட்ஸ் எடுத்துக்கோங்க, திடீர்னு இப்போ டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, மேபி அது மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அப்படி சொல்லியிருக்கும் பொழுது எந்தவித சப்போர்ட்டிவ் கிளினிக்கல் கிரைட்டீரியா எதுவுமே அது மீட் ஆகலை, சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வெறும் எய்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு டெஃபினட்டாக நம்மளால கொடுக்கவே முடியாது, கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தா அது தப்பு இல்லைங்களா? நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? நான் எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். இந்த கன்வென்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கவே கூடாது. இது எப்பயுமே வந்து டீம்ஸ்லையுமே ஆர்குமெண்ட் வருது, இது இப்படி இருக்குது, கான்ஃப்ளிக்டாக இருக்குது, இது என்ன அப்படின்னு எங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யாருமே அப்ளை பண்ணிடாதீங்க, பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பாயிடும், எரராக வரும். ஆல்ரைட், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 19th கன்வென்ஷனை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.